பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சிபிஐ தேவிகுளம் மண்டல கமிட்டி போராட்டங்களை பலப்படுத்தியுள்ளது. மண்டல கமிட்டியின் கீழ் உள்ள அனைத்து லோக்கல் கமிட்டிகள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக சிபிஐ தலைமையில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் பாகமாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் கீழில் உள்ள அனைத்து லோக்கல் கமிட்டிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. லோக்கல் கமிட்டிகள் தலைமையில் பல்வேறு இடங்களில் மாலை நேரங்களில் போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் பந்தம் ஏந்தி கண்டன ஊர்வலங்களும் நடைபெற்றது. சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் கீழில் உள்ள அனைத்து லோக்கல் கமிட்டிகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. உயர்வை கட்டுப்படுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிந்தாபாத். பெட்ரோல் விலையை குறைக்கும் வரை, டீசல் விலையை குறைக்கும் வரை, மோடி சர்க்கார் இறக்கும் வரை ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் விலை, டீசல் விலை, எரிவாயு விலை நிச்சயிக்கக்கூடிய ரீதிக்கு பிஜேபி சர்க்காரில் அமுல்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, பொதுமேகலா துறைகளான ஐஓசியும் அதுபோலவே ஹெச்பிசியும் இது போன்ற எண்ணெய் நிறுவனங்களின் பங்குகளை எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்த்து கொண்டு இன்று அம்பானி, அதானி உட்பட எண்ணெய் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தனியார் முதலாளிகள் ஒரு காலகட்டத்திலே கடந்த போருக்கு முன்பாக எண்ணெயினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை $136 இருந்து வெறும் $75 குறைந்த சமயத்தில் போலும் இந்தியாவிலே எண்ணெயோ எரிபொருளுக்கோ விலை குறைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராகவில்லை. பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் ஏராளமான தொண்டர்களும் தலைவர்களும் பங்கெடுத்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிராக வரும் நாட்களில் கடுமையான போராட்டங்களை நடத்த சிபிஐ தீர்மானித்துள்ளதாக தலைவர்கள் தெரிவித்தனர். நியூஸ் பியூரோ, மூனார்.